அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சமையல் டக்காசம் பகுதியில் இன்றைக்கி சூப்பரான உடல் நலத்துக்காக எல்லாருக்காக ஒரு டிப்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். 2-3 குறிப்பு சேர்த்து போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோல் அலர்ஜி உள்ளவங்க, மேலெல்லாம் புண்ணாக இருக்கிறவங்க, புண்ணாகி இந்த ட்ரெஸ்னாலேயோ இல்லை கிளைமேட்னாலேயோ தண்ணினாலேயோ சில பேருக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லாக அலர்ஜி ஆகிடும். அது என்ன பண்ணுறதுன்ட்டு அது புரியாது உங்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து குப்பைமேனி இலை, இது ரொம்ப சூப்பரான மருந்து. இது எங்கேனாலும் வளர்ந்துருக்கும். அப்படி அது கிடைக்காதவங்க இந்த மாதிரி பவுடராகவே கிடைக்குது நாட்டு மருந்து கடையில். இது வந்து இந்த பவுடர் வந்து இந்த நமச்சல், இந்த தீப்புண்ணு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு போட்டிருக்குது அதில் வந்து. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி அலர்ஜி உள்ளவங்களுக்கு, ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்கு, தோல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அந்த புது துணியில் உள்ள பூஞ்சைனாலையும் ஃபங்கஸ் இந்த மாதிரினாலையும் ஏற்படுற ஸ்கின் அலர்ஜிக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னாக்கா, இதை ஒன்லி இந்த பவுடரும் குப்பைமேனி பவுடரும் தேங்காய் எண்ணெயும், குப்பைமேனி பவுடரும் தேங்காய் எண்ணெயும் கலந்து மேலே தேய்ச்சிங்க. நைட்டில் மேலே தேய்ச்சிட்டு காலையில் குளிச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுங்கள், காலையில் தண்ணியில் ஒரு குளிக்கிற தண்ணியில் வந்து அந்த ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கிட்டு அதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு கலந்து விட்டுருங்க அந்த பொடியை. இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி ஊற வச்சுருங்க. கலக்கி ஊற வச்சு இந்த தண்ணியை வந்து குளிச்சுருங்க. அது மேலே வந்து உங்களுக்கு அந்த அலர்ஜியெல்லாம் வந்து நாளடைவில் சரியாயிடும். எப்படியும் 2-3 நாள்லேயே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து தெரியும். 1 வாரம் நல்லா குடித்தாலும் நல்லது தான். அதுக்கு போட்டு நீங்கள் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். அதே போல் 1 டம்ளர் தண்ணியில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போடலாம். டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கொஞ்சமாக கலக்கி நைட்டில் குடிச்சிடுங்க. இது கண்டிப்பாக இந்த வெயில் நேரத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லாருக்குமே வந்து இந்த தண்ணியில் வந்து தண்ணி ப்ராப்ளம் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சென்னையில் இல்லை மற்ற இடத்துங்கலாம் வந்து தண்ணி வெளியில் தான் வாங்குறாங்க, மெட்ரோ டேங்க்லாம். இது நம்ம இங்கே அனுபவத்தில் பார்த்ததுங்க, எல்லாத்துக்கும் சொன்னது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிருங்க. இது ஒன்று. 2வது ஒன்று, குளிக்கிறதுக்கும் அந்த குப்பைமேனி இலை பவுடர் போடணும். தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் கலந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து சோப்பு யூஸ் பண்ணாமல் இந்த கடலை மாவு, பைத்தம்பருப்பு, இந்த பச்சைப்பருப்பு மாவு பொங்கலுக்கெலாம் போடுறோம்னா அந்த பச்சைப்பருப்பு மாவு, சந்தனம், இது 3த்தையும் கலந்து அது கூட சேர்த்து இந்த குப்பைமேனி இலை பவுடர் இதையும் கலந்து நல்லா சோப்பு மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி சோப்புக்கு பதிலாக இதை தேய்ச்சி குளிங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 4த்தையும் போட்டு இந்த பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன் நான். இது நீங்கள் சோப்புக்கு பதிலாக, இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சோப்புக்கு பதிலாக இதை தேய்ச்சி குளிச்சுவாங்க. முதலே வந்து என்ன பண்ணலாம், நம்ம கலந்தும் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக ஒரு கண்டெய்னரில் போட்டு கலந்து வச்சிக்கினாக்கா டக்குன்னு 2 ஸ்பூன் அந்த மாதிரி 3 ஸ்பூன் அள்ளி போட்டு கலந்துக்கலாம். மெயினாக தேய்க்க வேண்டிய கடல மாவு, இது சந்தனம், பச்சைப்பருப்பு, இந்த குப்பைமேனி இலை பவுடரை கலந்துங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இங்கே உங்கள் வீட்டில் நியராக எங்கே இருக்கோ பார்த்து கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லைனாக்கா இங்கே அட்ரஸ் இருக்குது, நான் பின்னாடி நான் உங்களுக்கு போடுறேன். இங்கே நான் இது கிடச்சது வந்து எனக்கு இந்த ட்ரிப்ளிகன் ஏரியாவில் இந்த பைக்ராஸ் ரோட்டில் கிடச்சிருக்குது. தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அங்கேயே பல மூலிகை சாமான் கிடைக்குது. அதில் இந்த இதுவும் ஒன்று. கண்டிப்பாக இந்த வெயில் நேரத்துக்கு இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். பயனடைஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இது எல்லாத்தையும் கலந்து இந்த டப்பாவில் வச்சுட்டேன். கடலை மாவும் பச்சைப்பருப்பு மாவும் திரிச்சது அப்படியே ரெடிமேடாக விற்கிது. அந்த நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு விற்கும் எல்லாமே. சந்தனம் எல்லாத்தையும் கலந்து சந்தனம் ஒரு டப்பா ஃபுல்லாக போட்டிருக்கேன். குப்பைமேனி இலை வந்து நல்லா 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டு மாதிரி தயாரித்து
சோப்புக்கு பதிலாக நீங்கள் இதை போட்டு குளிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஓவராக முடியாமல் இது பண்ணிக்கிட்டு தோல் ஸ்கின்னெல்லாம் உறிஞ்சு மோசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனடையும். செய்து பார்த்து சரி இது எதனால் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம், வேறு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்குகிற புது துணிகள் இருக்குல்ல, சாரீஸு, சுடிதாரு, அதுக்கப்புறமா வந்து நைட்டி, இன்னர்வேர் இதெல்லாம் வாங்குறீங்கள, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வாங்கினதும். ஏன்னா தச்சு வரும்போது வாங்குகிறோம், மறுபடியும் தைக்க கொடுக்குறோம், யாருக்கையும் மாறி வருது. அப்போ அதில் நிறைய பூஞ்சைகள் இருக்கும், அதில் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் நிறைய இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா தண்ணியில் ஊறி அலச வச்சு, இந்த காட்டன் சாரீஸ்லாம் வந்து கஞ்சி போகிறதுக்காக ரொம்ப மரமரன்றது நான் ஊற வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அதுன்னு இல்லை, எல்லா துணியுமே அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி அயன் பண்ணி ஒரு தடவை ஃபஸ்ட்டு அயன் பண்ணிட்டீங்கனாக்கா அதில் உள்ள பூஞ்சைகள்லாம் வந்து அழிஞ்சிரும். அயன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லது. நைட்டிஸ் எதுனாலும் எந்த பொருள்னாலும் அந்த மாதிரி. அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரிகள்லாம் வந்து புர்கா வேர் பண்ணுவீங்க, நிக்கா போடுவீங்க, ஷால் போடுவீங்க, அதுவும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. புர்கா தச்சு வரதும் எங்கேயோ தச்சு தான் வருதும் வந்து அதை நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் அதுலேயும் கண்ணு தெரியாத பூஞ்சைகள் நிறைய இருக்க தான் செய்யும். அதனால் வாங்குறதும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி அயன் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி அயன் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அதில் இருக்க கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சிடும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அயன் பண்ணியோ அயன் பண்ணாமலோ எப்படியோ அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜென்ஸும் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். இந்த டவலு, இந்த லுங்கி, பனியன், இன்னர்வேர்லாம் வாங்குறீங்க, கர்ச்சீஃப்லாம் வாங்குறீங்களா, அதையும் அந்த மாதிரி தான் தண்ணியில் ஊற வச்சு ஒரு தடவை அலசிட்டு அயன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்து நல்லது. அந்த இதுக்கு எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் கஞ்சி போக கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அயன் பண்ணிங்க. ஓகே, என்ன இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வந்து இன்னும் மேலும் பல குறிப்புகள் நான் வந்து போடுறேன் டைம் கிடைக்கும் போது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. இதை வந்து கடலை மாவு கூட வந்து பொங்கல் பருப்புன்னு சொல்லிட்டேன் தவறுலாம். அது பொங்கல் பருப்பு போடும்போது ஹோல் மூங்கால் முழு பாசிப்பருப்பு ஃபீல் பண்ணினா நிறையா அதில் ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு என்னக்கா வீட்டில் பக்கெட்டில் டிப்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.